வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் 97% பேர் பணிக்கு திரும்பினர். பணிக்கு திரும்பாத தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 225 பேர் சஸ்பெண்ட். ஜாக்டோ ஜியோ போராட்டம் குறித்து அமைச்சர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை. அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முக்கிய முடிவு. எந்த நாட்டிலும் இல்லாத வறுமை ஒழிப்பு திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் பெருமிதம். பிரபல துணிக்கடை உட்பட தமிழகம் முழுவதும் 74 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரை அடுத்து 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து அதிரடி. முன்னாள் ராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல். சிறந்த நிர்வாகி, கடின உழைப்பாளி என பிரதமர் மோடி, முதலமைச்சர் பழனிசாமி புகழஞ்சலி. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப தமிழக அரசு விதித்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் இன்று 97% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர். ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பவில்லை என்றால் அவர்களது பணியிடங்கள் காலியிடங்களாக அறிவிக்கப்பட்டு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப அரசு விதித்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று 97% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை உள்ள 401 பள்ளிகளில் மொத்தம் 1593 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் 46 ஆசிரியர்களை தவிர்த்து மற்ற ஆசிரியர்கள் இன்று பணிக்கு திரும்பி பள்ளியில் வழக்கம்போல் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினர். மேலும் பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி வழக்கம் போல சிறப்பாக நடைபெறுகிறது. செய்முறை தேர்வுக்காக ஆயத்த பணிகள் அனைத்து ஆசிரியர்களும் வகுப்பில் அதற்கான தயார் நிலையில் இருக்காங்க. வழக்கம் போல பள்ளி இயங்குது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை போராட்டத்தில் ஈடுபட தூண்டியதாக கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்த சங்க நிர்வாகிகள் 10 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 90% ஆசிரியர்கள் இன்று பணிக்கு திரும்பியுள்ளனர். வகுப்புகளுக்கு சென்ற அவர்கள் வழக்கம்போல் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினர். ஜாக்டோ ஜியோ போராட்டம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடர்ந்து 8வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகின்றது. சென்னையில் பெரும்பாலான ஆசிரியர்கள் வேலைக்கு சென்ற நிலையில் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் இன்றும் பள்ளிகள் மூடப்பட்ட நிலை நீடிக்கின்றது. இதனிடையே நாளை அரசு அங்கீகாரம் பெற்ற சங்கங்கள் பங்கேற்கும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறுகின்றது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் போராட்டம் தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மற்றும் நாகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கடந்த 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து அனுமதியின்றி மறியல் போராட்டம் நடத்தியது, பணிக்கு செல்பவர்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் 70 பேரை போலீசார் கைது செய்து கடலூர் மாவட்ட நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்களை சிறையில் அடைக்க நீதிபதி அன்வர் சதாத் உத்தரவிட்டார். இதேபோல் நாகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 42 ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நாகை மாவட்ட நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட பின் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். 22ஆம் தேதி தொடங்கிய ஜாக்டோ ஜியோவின் தொடர் முழக்க போராட்டத்தில் முதல் நாள் நாங்கள் ஆர்ப்பாட்டத்திலும் அதன் பிறகு வட்ட அளவில் மாவட்ட அளவில் தினசரி இந்த நாகைக்கு வந்து எங்களுடைய கண்டனத்தை அரசுக்கு தெரிவித்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் என்று அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டு கடைசியில் கண்டனத்தோடு தெரிவித்தோம். அதற்கும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இன்று காலை முதல் எங்களை அடைத்து வைத்திருந்த இந்த தமிழக அரசானது இப்பொழுது எங்களை கைது செய்து வாரண்ட் பிறப்பித்து எங்கு கொண்டு செல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டமானது வெல்ல போகிறது, வெல்ல போகிறது, வெல்ல போகிறது. போராடுவோம்.
ஜாக்டோ போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் கடந்த வாரம் 447 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 600 ஆசிரியர்களை இன்று சஸ்பெண்ட் செய்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கூறுகையில், அரசின் வேண்டுகோளை ஏற்று உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களில் 96% பேரும், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 79% பேரும் வேலைக்கு திரும்பிவிட்டதாக கூறியுள்ளார். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருவளர் செல்வி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னையில் 99.9% ஆசிரியர்கள் பணிக்கு வந்துவிட்டனர் என்றும் 4 பேர் மட்டுமே பணிக்கு வரவில்லை என தெரிவித்த அவர், வேலைக்கு வராதவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். ஆசிரியர்கள் பணிக்கு திரும்புவதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஏராளமானோர் தங்கள் பள்ளிகளுக்கு வேலைக்கு திரும்பிச் செல்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்கள் போராட்டத்தால் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுவதாக தெரிவித்த பள்ளி கல்வித்துறை உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் இன்று பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்களுக்கு பதிலாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தமிழக அரசும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனிடையே மாணவர்கள் நலன் கருதி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஹைகோர்ட் கோரிக்கை ஏற்று சென்னையில் ஏராளமான பள்ளி ஆசிரியர்கள் இன்று பணிக்கு திரும்பியுள்ளனர். சென்னையில் உள்ள 28 பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களில் 95% பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சென்னையை பொறுத்த முடிக்கும் நமக்கு 4 பேர் தான் இன்னைக்கு பணிக்கு திரும்பாதவங்க. அதில் ஒருத்தர் நேற்று போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் இருக்காரு. அதில் கவர்மெண்ட் மதரசா ஸ்கூலில் 2 பேர். அடுத்ததாக நமக்கு அரும்பாக்கம் பள்ளியில் ஒருத்தர், பிஜிஎஸ்டன் தமிழ் ஒருத்தர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகரில் ஒரு டீச்சர். இவங்க மட்டும்தான் இன்னைக்கு பணிக்கு வரல. மீதி அனைத்து ஆசிரியர்களும் பணிக்கு திரும்பிட்டாங்க. தமிழகத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் குழுமம் உட்பட பிரபல வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ள 74 இடங்களில் வருமான வரித்துறையினர் 6 மணி நேரமாக அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் சரவணா ஸ்டோர்ஸ் குழுமம், ஜி ஸ்கொயர், லோட்டஸ் குரூப், ரேவதி வணிக நிறுவனங்கள் ஜவுளிக்கடை, நகைக்கடை, சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட 72 இடங்களிலும், கோயம்புத்தூரில் 2 இடங்களிலும் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக இன்று காலை 7 மணி முதல் வருமான வரித்துறையினர் இந்த திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ், பெரம்பூர் மூலக்கடை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பிரபலமான ரேவதி தங்க மாளிகை மற்றும் ரேவதி ஸ்டோர்ஸ் துணிக்கடைகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகின்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து இன்று காலை முதல் 6 மணி நேரமாக திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடநாடு விவகாரம் தொடர்பாக ஆவணப்படம் வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மீதான வழக்கின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 4 வாரம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆவணப்பட வீடியோவை தெகல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் வெளியிட்டார். இதையடுத்து தமிழக அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. மேலும் மேத்யூ சாமுவேல் மீது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் கோடநாடு கொள்ளை தொடர்பான வீடியோ விவகாரத்தில் தெகல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் மீதான வழக்கின் விசாரணைக்கு 4 வாரம் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமர் கோவில் விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக மத்திய அரசு புதிய மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இதில் பிரச்சினைக்குரிய இடத்தை தவிர்த்து மற்ற இடங்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. 1992இல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதனை சுற்றி உள்ள 67 ஏக்கர் நிலமும் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. மொத்த நிலம் 67 ஏக்கராக இருப்பினும் 2.7 ஏக்கர் நிலத்தில்தான் தற்போதைய பிரச்சனையும் வழக்கும் உள்ளது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இதில் பிரச்சனைக்குரிய 2.7 ஏக்கர் நிலத்தை தவிர்த்து மற்ற இடங்களை தங்களுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மத்திய பாஜக அரசு எடுத்துள்ளது. மேலும் ராமர் கோவிலை கட்டுவதற்கான பணியை விரைந்து தொடங்கும் நோக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் கருதப்படுகின்றது.
ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் வழங்கும் திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் இந்த குறைந்தபட்ச வருமானத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வறுமை ஒழிப்பு திட்டம் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய ஒரு பிரிவினருக்கு மட்டுமல்ல, ஜாதி மத மாநில எல்லைகளை எல்லாம் கடந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் பலன் தரப்போகிற ஒரு புரட்சிகரமான திட்டம். இது மிக முக்கிய திட்டமாக இருக்கும். அதோட தலைவர் ராகுல் காந்தி இப்போ விவசாயிகளுடைய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லாம் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னார். உடனடியாக அவங்க சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் அவங்க போட்டது விவசாய கடன் தள்ளுபடி தான் முதல் கையெழுத்து போட்டாங்க. அது மாதிரி நாடு முழுவதும் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்தும் தமிழ் ஈழத்தை வலியுறுத்தியும் உயிரை மாய்த்துக் கொண்ட முத்துக்குமாரின் 10ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் தமிழக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் தமிழக அரசு இதுவரையில் சுமார் 700 பேரை இடைநீக்கம் செய்திருப்பது ஒரு ஒடுக்குமுறை நடவடிக்கையாகும். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தற்காலிக ஆசிரியர் நியமனங்களையும் மேற்கொண்டிருப்பது ஆட்சி நிர்வாகத்தில் கூடுதலான சிக்கல்களை உருவாக்கும். ஆசிரியர்கள் விவகாரத்தில் அதிகார மமதையில் தமிழக அரசு செயல்படக்கூடாது என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 95% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டதாக அரசு கூறுவது உண்மையா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். பலர் போராடி வரும் நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் தவறான தகவல் தருவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். அரசு ரொம்ப இதை ஒரு அதிகார மமதையில் ஒரு அடாவடித்தனமா இதில் செயல்படக்கூடாது. அதான் நீ தொலைக்காட்சியில் பார்த்த உங்க தொலைக்காட்சியில எல்லாம் இன்னும் 95% ஆசிரியர்கள் திரும்ப பணிக்கு சென்றாங்கன்னு போட்டிருக்காங்க. உண்மையாது? நீங்க 95% ஆசிரியர்கள் போயிருக்கிறதா நான் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப போட்ட உங்க தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்திருக்கேன். உண்மையா? அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய கோரிக்கைகள் நியாயமானவை. அதை இந்த அரசாங்கம் அவங்க என்ன கேட்கிறாங்க, எங்களை கூட்டு பேசுங்க. அதுல இப்ப எதை செய்ய முடியும், அடுத்த கட்டமா எதை செய்ய முடியும், இல்ல எதை செய்யவே முடியாது, இது கஷ்டம் அப்படிங்கிறத கூட்டு பேசணும்னு அரசாங்கத்துக்கு நான் டெய்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் 1930 ஜூன் 3ஆம் தேதி பிறந்தார். தொழிற்சங்கவாதியாகவும் பத்திரிகையாளராகவும் விவசாயியாகவும் இருந்த அவர் பீகாரிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஜனதாதளம் உருவாவதற்கு மூல காரணமாக விளங்கியவர். சமதா கட்சியை நிறுவியவரும் இவர்தான். 1989 முதல் 1990ஆம் ஆண்டு வரை விபி சிங் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக பணியாற்றினார். பின்னர் வாஜ்பேயி காலத்தில் 2001 முதல் 2004ஆம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் மரணமடைந்தார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜார்ஜ் பெர்னாண்டஸின் எளிமையும் மனித நேயமும் போற்றத்தக்கது என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்ததாகவும் 9 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக திறம்பட செயல்பட்டவர் என முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதி, தொழிற்சங்க தலைவர், பத்திரிகையாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் பெர்னாண்டஸின் இழப்பு இந்தியாவுக்கே ஒரு பேரிழப்பாகும் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படை நடத்திய என்கவுண்டர் தாக்குதலில் 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலம் சிங்பூம் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் உள்ளதாக தகவல் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அடர்ந்த வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் இருப்பதை கண்டறிந்த பாதுகாப்பு படையினர் அதிரடியாக என்கவுண்டர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இருதரப்புக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இந்த தாக்குதலில் 5 மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மாவோயிஸ்டுகள் இருந்த பகுதியிலிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள், பிஸ்டல் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இடையே என்கவுண்டர் நடைபெற்ற பகுதி அருகே வேறு மாவோயிஸ்டுகள் மறைந்துள்ளனர் என்ற பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாணவிகள் மீது பணத்தை வாரி இறைத்த காவலரை அம்மாநில காவல்துறை இடைநீக்கம் செய்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி 70வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. அவ்வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அரசு பள்ளி ஒன்றில் மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற காவலர் ஒருவர் மேடையில் ஏறி நடனமாடிய மாணவிகள் மீது பணத்தை வாரி இறைத்துள்ளார். இந்த சம்பவம் இணையத்தில் வைரலாக பரவியது. இந்நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர் பெயர் பிரமோத் வாக்கி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பணி இடைநீக்கம் செய்து மகாராஷ்டிரா மாநில காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை மதுக்கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காந்தி நினைவு தினமான நாளைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ளிட்ட மதுக்கடைகளை மூட உத்தரவிடக் கோரி கன்னியாகுமரி சேர்ந்த ரதீஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் நாளைய தினம் காந்தி நினைவு தினத்தை ஒட்டி மதுக்கடைகள் மூடப்படுமா என அரசு வழக்கறிஞரிடம் கேட்டனர். அது குறித்து எந்தவிதமான தகவலும் இல்லை என அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்நிலையில் ரித்தீஷ் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் நாளை ஒருநாள் மதுக்கடைகளை மூடுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். இதுவரையிலும் காந்தி பிறந்தநாள் அக்டோபர் 2ஆம் தேதி மட்டுமே விடுமுறை விடப்பட்ட மதுக்கடைகளுக்கு காந்தி நினைவு தினமான நாளைய தினமும் விடுமுறை விடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான குளச்சலை சேர்ந்த யூசுப் என்ற எழுத்தாளருக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை சேர்ந்தவர் யூசுப். இவர் தமிழ் இலக்கியம் மீது கொண்ட அளவுக்கு அதிகமான பற்றால் தன் இளம் வயதிலிருந்தே பல நூல்களை எழுதியுள்ளார். இதில் 10க்கும் மேற்பட்ட சிறந்த நாவல்களுக்கு அவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான யூசுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையுட ஆத்மகதா என்ற மலையாள நூலை தமிழில் திருடன் மணியன் பிள்ளை என்ற நாவலாக அவர் மொழிபெயர்த்ததற்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய துறையின் மிக உயரிய விருதுகள் ஒன்றான சாகித்ய அகாடமி விருது தனக்கு அறிவித்திருப்பது மகிழ்ச்சி என யூசுப் தெரிவித்துள்ளார். திருடன் மணியன் பிள்ளை அப்படிங்கிற மலையாள பேரோட தலைப்புள்ள ஒரு புத்தகத்தை தமிழில் திருடன் மணியன் பிள்ளை அப்படிங்கிற பேரில் வந்து மொழிபெயர்த்தேன். கிட்டத்தட்ட 550 பக்கம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு திருடனுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு வரலாறு இது. அவன் பற்ற கஷ்டங்கள், அதிகார வர்க்கமானப்படுத்தின பாடுகள், இதெல்லாம் மீறி அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக வேண்டிய வாழ்ந்து தீர்க்க வேண்டிய கட்டாயத்துக்காக வேண்டியப்பட்ட அவஸ்தைகள், இதெல்லாம் வந்து கொண்ட ஒரு நூல் இது. இதுவரைக்கும் நான் இப்போ மொழிபெயர்த்த 28 மொழிபெயர்ப்பு நூல்கள், அப்புறம் தமிழில் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அப்போ தமிழில் இருந்து சங்க இலக்கியம் நாலடியார மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். இப்படி நான் எழுதி மொத்தம் 32 நூல்கள் வந்திருக்கு. இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய சாகித்ய அகாடமி விருது அறிவித்தது வந்து திருடன் மணியன் பிள்ளைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் உள்ள குப்பை கிடங்கில் வெட்டப்பட்ட கைகால்கள் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் இறந்த பெண் யார் என இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது போலீசார் ஆந்திரா, கர்நாடகா சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணை உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் பெண் ஒருவரின் கைகால்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கைகால்கள் இருந்த அடையாளங்களையும் பச்சை குத்தியிருந்த உருவங்களை வைத்தும் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். மாயமான பெண்கள் பட்டியலை வைத்தும் விசாரணை நடைபெற்றது. இதனிடையே கடலூரை சேர்ந்த பெண் ஒருவர் இதே அடையாளங்களுடன் மாயமானார் என அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அந்த பெண்ணை போலீசார் கண்டுபிடித்துக் கொடுத்தனர். இந்நிலையில் கைகால்கள் யாருடையது என விசாரணை நடத்துவதற்காக ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்திற்கு சென்று போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நள்ளிரவில் பட்டாக்கத்தியுடன் வந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிந்தாதிரிப்பேட்டை சிங்கண்ணன் தெருவை சேர்ந்த அஜித் என்பவர் இருசக்கர வாகனம் திருடு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது பட்டாக்கத்தியுடன் வரும் 3 பேர் இருசக்கர வாகனத்தை திருடுவது பதிவாகி இருந்தது. திருடும் போது யாராவது வந்துவிட்டால் அவர்களை தாக்குவதற்கு ஒருவர் கத்தியுடன் காவலுக்கு இருக்க 2 பேர் வாகனங்களை திருடிச் செல்கின்றனர்.
பட்டா கத்தியுடன் வந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே பள்ளி சிறுமி தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள பொன்னாபுரத்தை சேர்ந்த கணேசன் மகேஸ்வரி தம்பதியினர், இவர்களுக்கு அமுதா என்ற மகள் உள்ளார். இவர் அருகில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் மகேஸ்வரி வேலைக்கு சென்றபோது அமுதாவை பள்ளியில் விட்டு சென்றார். ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக பள்ளி திறக்கவில்லை. இதையடுத்து அமுதா வீட்டுக்கு சென்று தண்ணீர் தொட்டி அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 8:30 மணிக்கு அனுப்பிவிட்டு தான் நான் வேலைக்கு வந்தேன். பொள்ளாச்சி 8:30 மணிக்கு அனுப்பிவிட்டு வந்து பொண்ணுங்க. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னு வீட்டுக்கு தாட்டிக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாயங்காலம் தான் வந்து தேடணுங்க. ஒரு 5 மணிக்கு வந்து தேடி பார்த்து பிள்ளைவே காணோம். எனக்கு 7 மணிக்கு தான் தெரிஞ்சு தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வெப்பச்சலனம் காரணமாக பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக பனியின் தாக்கத்தினால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்தது. இந்த கடும் வெப்பச்சலனத்தின் காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, அவதானப்பட்டி, மாத்தேப்பட்டி என பல்வேறு இடங்களில் இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை மழை பெய்ய துவங்கியது. பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.